மாணவர்களே, ஆல் இண்டியா கலந்தாய்வுல கலந்து கொண்டு மருத்துவ இடங்களை தேர்வு செய்வதற்கான இறுதி நாள் அப்படிங்கிறது நாளையுடன் நிறைவடைய இருக்கின்றது. மாணவர்கள் இந்த ஆல் இண்டியா கலந்தாய்வுல கலந்து கொள்கின்ற பொழுது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 37 அரசு மருத்துவக் கல்லூரிகள், கேரளாவில் இருக்கக்கூடிய 12 அரசு மருத்துவக் கல்லூரிகள், கர்நாடகாவில் இருக்கக்கூடிய 24 அரசு மருத்துவக் கல்லூரிகள் என அரசு மருத்துவக் கல்லூரிகளில் இருக்கக்கூடிய ஆல் இண்டியா இடங்களை பெறுவதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கின்றது. இப்ப எவ்வளவு மதிப்பெண்கள் வரை பெற்றிருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இடம் கிடைக்கும் அப்படின்னு தெரிந்து கொள்வதற்காக நம்ம கடந்த வீடியோல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 37 அரசு மருத்துவக் கல்லூரிகள்ல லாஸ்ட் இயர் ஆல் இண்டியா கலந்தாய்வுல எவ்வளவு ரேங்க் வரை பெற்றிருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இடம் கிடைத்திருக்கின்றது அப்படிங்கிற தகவல்களை கல்லூரி வாரியாகவும் கேட்டகரி வாரியாகவும் பார்த்திருக்கின்றோம். அதை பார்க்காத மாணவர்களுக்காக அதை சார்ந்த லிங்க் அப்படிங்கிறது டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கோம். இந்த வீடியோல கேரளாவில் இருக்கக்கூடிய 12 அரசு மருத்துவக் கல்லூரிகள்ல எவ்வளவு ரேங்க் வரை பெற்றிருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இடம் கிடைத்திருக்கின்றது அப்படிங்கிற தகவல்களை கேட்டகரி வாரியாக பார்க்க இருக்கின்றோம். இந்த ரேங்குக்குள்ள உங்களுடைய நீட் மதிப்பெண்களை பெற்றிருக்கக்கூடிய மாணவர்கள் நிச்சயம் நீங்கள் ஆல் இண்டியா கலந்தாய்விலே கலந்து கொள்கின்ற பொழுது உங்களுடைய மருத்துவ கனவு நனவாவதற்குண்டான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கின்றது. இப்ப என்னென்ன கல்லூரிகள் இருக்கின்றது, க்ளோசிங் ரேங்க் என்னென்ன அப்படிங்கிற தகவலை நம்ம பார்க்கலாம். அந்த வரிசையில நம்ம முதலாவது பார்க்கக்கூடிய ஒரு கல்லூரி தான் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் மஞ்சேரி. இந்த கல்லூரியினுடைய கோடு 20018. 17 இடங்கள் ஆல் இண்டியா கோட்டாவுக்காக இருக்கின்றது. ஜெனரல் கேட்டகரியை பொறுத்தவரை செகண்ட் ரவுண்ட்ல மாணவர்களுக்கு இடம் கிடைத்திருக்கின்றது. 9609 ரேங்க் வரை பெற்ற மாணவருக்கும், ஓபிசி கேட்டகரியில தேர்ட் ரவுண்ட்ல 12205 ரேங்க் வரை பெற்ற மாணவருக்கும், எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனை பொறுத்தவரைக்கும் ஃபோர்த் ரவுண்ட்ல 24978 ரேங்குக்கும், எஸ்சி கேட்டகரியில தேர்ட் ரவுண்ட்ல 1,18,146 ரேங்க் வரையிலும், எஸ்டி கேட்டகரியில 1,44,250 ரேங்க் வரை பெற்ற மாணவருக்கு கடந்த வருடம் இடம் கிடைத்திருக்கின்றது. அடுத்த ஒரு கல்லூரி தான் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் இஎஸ்ஐ கொல்லம் 200,414. இந்த கல்லூரியிலும் 17 இடங்கள் இருக்கின்றது. கடந்த வருடம் ஜெனரல் கேட்டகரியில 10,484 ரேங்க் வரையிலும், ஓபிசி கேட்டகரியில் 23,647 ரேங்க் வரையிலும், எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன்ல 24,938 ரேங்க் வரையிலும், எஸ்சி கேட்டகரியில 1,28,139 ரேங்க் வரையிலும், எஸ்டி கேட்டகரியில 1,45,991 ரேங்க் வரை பெற்ற மாணவருக்கு இந்த கல்லூரியில் இடம் கிடைத்திருக்கின்றது. அடுத்த ஒரு கல்லூரி தான் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் பொன்னி 200,624. இந்த கல்லூரியில 15 இடங்கள் மட்டும்தான் ஆல் இண்டியா கோட்டாவுக்கு இருக்கின்றது. ஜெனரல் கேட்டகரியில தேர்ட் ரவுண்ட்ல 13,162 ரேங்குக்கும், ஓபிசி கேட்டகரியில 15,294க்கும், எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் பொறுத்தவரை 24,284 ரேங்க் வரையிலும், எஸ்சி கேட்டகரியில 1,19,890 ரேங்க் வரையிலும், எஸ்சி கேட்டகரியில 1,19,890 ரேங்க் வரையிலும், எஸ்டி கேட்டகரியில 1,52,748 ரேங்க் வரை பெற்ற மாணவருக்கு இடம் கிடைத்திருக்கின்றது. அடுத்து பார்க்கக்கூடிய கல்லூரி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் கண்ணூர் 200,485. இந்த கல்லூரியிலும் 18 இடங்கள் மட்டுமே இருக்கின்றது. ஜெனரல் கேட்டகரியில ஃபோர்த் ரவுண்ட்ல 21,578 ரேங்க் வரையிலும், ஓபிசி கேட்டகரியில ஸ்பெஷல் ஸ்டே ரவுண்ட் வரையிலும் மாணவர்களுக்கு இடம் கிடைத்திருக்கின்றது. ரேங்க் அப்படின்னு பாக்குறப்ப 21,118. எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனை பொறுத்தவரை ஃபோர்த் ரவுண்ட்ல 24,974 ரேங்க் வரையிலும், எஸ்சி கேட்டகரியில தேர்ட் ரவுண்ட்ல 1,17,850 ரேங்க் வரையிலும், எஸ்டி கேட்டகரியில 1,31,854 ரேங்க் வரை பெற்ற மாணவருக்கு இடம் கிடைத்திருக்கின்றது. எர்ணாகுளம் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் பொறுத்தவரைக்கும் கல்லூரியினுடைய கோட் 200,187. 16 இடங்கள் ஆல் இண்டியா கோட்டாவுக்காக இருக்கின்றது. ஜெனரல் கேட்டகரியில தேர்ட் ரவுண்ட்ல 9,907 ரேங்க் வரையிலும், ஓபிசி கேட்டகரியில ஸ்பெஷல் ஸ்டே ரவுண்ட் வரையிலும் மாணவர்களுக்கு இடம் கிடைத்திருக்கின்றது. 23,498 அப்படிங்கிறது க்ளோசிங் ரேங்காக இருக்கின்றது. எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனை பொறுத்தவரைக்கும் 22,793 ரேங்க் வரையிலும், எஸ்சி கேட்டகரியில 1,17,156 ரேங்க் வரையிலும், எஸ்டி கேட்டகரியில 1,44,121 ரேங்க் வரை பெற்ற மாணவருக்கு இடம் கிடைத்திருக்கின்றது. இந்த வரிசையில் அடுத்து பார்க்கக்கூடிய கல்லூரி இடுக்கி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் 200,593. இந்த கல்லூரியை பொறுத்தவரை 15 இடங்கள் இருக்கின்றது. ஜெனரல் கேட்டகரியில 23,567 ரேங்க் வரையிலும், ஓபிசி கேட்டகரியில 15,564 ரேங்க் வரையிலும், எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன்ல 23,413, எஸ்சி கேட்டகரியில 1,20,907, எஸ்டி கேட்டகரியில 1,49,855 ரேங்க் வரை பெற்ற மாணவருக்கு இடம் கிடைத்திருக்கு. பாலக்காடு கவர்மெண்ட் மெடிக்கல் கல்லூரியை பொறுத்தவரை 200,188 அப்படிங்கிற அந்த கல்லூரியுடைய கோடு 15 இடங்கள் இந்த கல்லூரியில ஆல் இண்டியா கோட்டாவுக்காக இருக்கின்றது. ஜெனரல் கேட்டகரியை பொறுத்தவரை க்ளோசிங் ரேங்க் 13,138. ஓபிசியில 23,666, எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன்ல 22,994, எஸ்சி கேட்டகரியில 1,18,369, எஸ்டி கேட்டகரியில 1,45,794 க்ளோசிங் ரேங்காக இருக்கின்றது. அடுத்த கல்லூரி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் கோட்டயம். இந்த கல்லூரியில 26 இடங்கள் அப்படிங்கிறது கடந்த வருடம் இருந்திருக்கின்றது. ஜெனரல் கேட்டகரியில தேர்ட் ரவுண்ட் வரல மாணவர்களுக்கு இடம் கிடைத்திருக்கின்றது. க்ளோசிங் ரேங்க் 6,284. ஓபிசி கேட்டகரியில ஸ்பெஷல் ஸ்டே ரவுண்ட் வரல மாணவர்களுக்கு இடம் கிடைத்திருக்கின்றது. 22,715 க்ளோசிங் ரேங்காக இருக்கின்றது. எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனை பொறுத்தவரையிலும் 20,012,
எஸ்சி கேட்டகரியில தேர்ட் ரவுண்ட்ல 1,1647 எஸ்டி கேட்டகரியில 1,32,20 வரையிலும் மாணவர்களுக்கு இடம் கிடைத்திருக்கின்றது. அடுத்த கல்லூரி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் கோழிக்கோடு 200194 அப்படிங்கிறது இந்த கல்லூரியினுடைய கோடு. இந்த கல்லூரியில 38 இடங்கள் ஆல் இந்தியா கோட்டாவுக்காக இருக்கின்றது. ஜெனரல் கேட்டகரியில ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே மாணவர்களுக்கு இடம் பூர்த்தி அடைந்திருக்கின்றது. ரேங்க் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1391. ஓபிசி கேட்டகரியில 2231 ரேங்க் வரையிலும், எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன்ல 19,477 ரேங்க் வரையிலும், எஸ்சி கேட்டகரியில ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல மாணவர்களுக்கு இடம் பூர்த்தி அடைந்திருக்கின்றது. 37,417 அப்படிங்கிறது ரேங்காக இருக்கின்றது. எஸ்டி கேட்டகரியை பொறுத்தவரையிலும் 1,10,891 ரேங்க் வரை பெற்ற மாணவருக்கு கோழிக்கோடு அரசு மருத்துவக் கல்லூரியில் இடம் கிடைத்திருக்கின்றது. அடுத்த கல்லூரி திரிஷூர் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் 200195 அப்படிங்கிறது இந்த கல்லூரியினுடைய கோடு. 27 இடங்கள் ஆல் இந்தியா கோட்டாவுக்காக இருக்கின்றது. இந்த கல்லூரியை பொறுத்தவரையிலும் ஜெனரல் கேட்டகரியில தேர்ட் ரவுண்ட் வரலும் மாணவர்களுக்கு இடம் கிடைத்திருக்கின்றது. 7,335 அப்படிங்கிறது க்ளோசிங் ரேங்காக இருக்கின்றது. ஓபிசி கேட்டகரியை பொறுத்தவரை 7,705, எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனை பொறுத்தவரை 20,025, எஸ்சி கேட்டகரியில 1,20,403, எஸ்டி கேட்டகரியில 1,39,786 ரேங்க் வரை பெற்ற மாணவருக்கு இந்த கல்லூரியில் இடம் கிடைத்திருக்கின்றது. அடுத்து பார்க்கக்கூடிய ஒரு கல்லூரி தான் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் திருவனந்தபுரம் 200196 அப்படிங்கிறது இந்த கல்லூரியினுடைய கோட்டாக இருக்கின்றது. இந்த கல்லூரியில 38 இடங்கள் அப்படிங்கிறது ஆல் இந்தியா கோட்டாவுக்காக இருக்கின்றது. கடந்த வருடம் ஜெனரல் கேட்டகரியில ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே மாணவர்களுக்கு இடம் பூர்த்தி அடைந்திருக்கின்றது. ரேங்க் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1,228. ஓபிசி கேட்டகரியை பொறுத்தவரை தேர்ட் ரவுண்ட்ல 5,119 ரேங்க் வரை பெற்ற மாணவருக்கும், எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன்ல தேர்ட் ரவுண்ட்ல 17,948 ரேங்க் வரை பெற்ற மாணவருக்கும், எஸ்டி கேட்டகரியில செகண்ட் ரவுண்ட்ல 76,948 வரை பெற்ற மாணவருக்கும், எஸ்டி கேட்டகரியில 1,17,901 ரேங்க் வரை பெற்ற மாணவருக்கு தேர்ட் ரவுண்ட்ல இந்த கல்லூரியில் இடம் கிடைத்திருக்கின்றது. அடுத்து பார்க்கக்கூடிய ஒரு கல்லூரி ஆலப்புழா கவர்மெண்ட் மெடிக்கல் கல்லூரி 26 இடங்கள் ஆல் இந்தியா கோட்டாவுக்காக இருக்கின்றது. இந்த கல்லூரியை பொறுத்தவரை தேர்ட் ரவுண்ட்ல ஜெனரல் கேட்டகரியில் 9,091 ரேங்க் வரை பெற்ற மாணவருக்கும், ஓபிசி கேட்டகரியில ஸ்பெஷல் ஸ்டடி ரவுண்ட் வரலும் மாணவர்களுக்கு இடம் கிடைத்திருக்கின்றது. ரேங்க் அப்படின்னு பாத்தீங்கன்னா 22,806. ஓபிசி கேட்டகரியில தேர்ட் ரவுண்ட்ல 20,108 ரேங்க் வரை பெற்ற மாணவருக்கும், எஸ்சி கேட்டகரியில ஃபோர்த் ரவுண்ட்ல 1,26,277 ரேங்க் வரை பெற்ற மாணவருக்கும், எஸ்டி கேட்டகரியில தேர்ட் ரவுண்ட்ல 1,25,266 ரேங்க் வரை பெற்ற மாணவருக்கு இடம் கிடைத்திருக்கின்றது. மாணவர்களே, கேரளாவை பொறுத்தவரையிலும் 12 அரசு மருத்துவக் கல்லூரிகள் இருக்கு. இந்த கல்லூரிகள் இருக்கக்கூடிய மொத்த இடங்களினுடைய எண்ணிக்கை அப்படிங்கிறது 1,745. ஆல் இந்தியா கோட்டாவுக்காக இருக்கக்கூடிய இடங்களினுடைய எண்ணிக்கை அப்படிங்கிறது 265. எனவே மாணவர்களே, நீங்க ஆல் இந்தியா கோட்டால கலந்து கொள்கின்ற பொழுது இந்த இடங்களையும் பெறுவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கின்றது. இப்ப நம்ம பார்த்திருக்கக்கூடிய இந்த க்ளோசிங் ரேங்குக்குள்ள உங்களுடைய நீட் மதிப்பெண்கள் இருக்கக்கூடிய மாணவர்கள் நிச்சயம் ஆல் இந்தியா கலந்தாய்வில் நீங்கள் கலந்து கொள்கின்ற பொழுது உங்களுடைய மருத்துவ கனவு அப்படிங்கிறது நனவாவதற்குண்டான வாய்ப்பு இருக்கின்றது. எனவே இந்த வாய்ப்பை தவறவிட வேண்டாம். அடுத்த வீடியோல கர்நாடக மாநிலத்தில் இருக்கக்கூடிய இந்த 24 அரசு மருத்துவக் கல்லூரிகள்ல க்ளோசிங் ரேங்க் எவ்வளவு அப்படிங்கிற டீடைல்ஸ் நம்ம பார்க்க போறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவிலே சந்திக்கலாம்.